Hi guys and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம fellow subscriber வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பை காயின் பத்தி தான் இருக்கும். அது பை வந்து டாப் 11 காயின்ஸ்ல வந்து 11th காயினா வந்து இருக்கு அப்படினு சொல்லியிருந்தாரு. And obviously yes, that is one of our news today. So kudos to the entire Pi community as well as the Pi team. So market capitalization படி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு கரண்டா பை காயின் வந்து 11th பிளேஸ்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா பார்த்தீங்கன்னா ஸோ the யூனிட் பிரைஸ் ஆஃப் தி காயினையும் தி டோட்டல் வால்யூம் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வர அது நோன் வேல்யூ டோட்டல் நோன் வேல்யூ ஆஃப் காயின்ஸ் அண்ட் யூனிட் பிரைஸ் ஆஃப் தி காயின் பெர் காயினோட வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணால் வரதா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வைக்கிறது. ஸோ இது மூலமாக 11th பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை காயின் வந்து பிடிச்சிருக்கு. பீட்டிங் ஷிபா இனு, பெப்பே, ட்ரம்ப், ஃப்ளோக்கியா இனு, பிளா 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 ஆல் தி மீம் காயின்ஸ். ஸோ பையை வந்து நான் மீம் காயின் கேட்டகரியில் சேர்க்கல, பட் ஸ்டில் தீஸ் ஆர் ப்ராமினன்ட் காயின்ஸ். முக்கியமாக ஷிபா இனுவை பீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பல்க் காயின்ஸான QNT காயின் இது எல்லா காயினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளிட்டு மேலே வந்திருக்கு, இன்க்ளூடிங் லைட் காயின். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பைக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் ட்ரெண்டிங்கில் பை காயின் தான் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் பை ஆன் பினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்தில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தி என்டையர் பை கம்யூனிட்டி. ஸோ இப்போ இந்த 11th பிளேஸ்ல வேற அந்த பை காயின் வந்து சிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பை காயின் வந்து பினான்ஸ்ல புஷ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ண போறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. பேரலா நம்மளுக்கு வந்து KYC அண்ட் மெயின்நெட் எக்ஸ்டென்ஷனும் பண்ணியிருக்காங்க விச் எண்ட்ஸ் ஆன் March 14th. ஸோ யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஸ்டெப் பற்றி நிறைய பேர் என் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, ப்ரோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து விட்டுருங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கியூவில் வந்து லேட் ஆகி பண்ணிடுவீங்க. நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ் வரைக்கும் முடிங்க, அதுவே போதும். நிறைய பேர் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அது யூஎஸ்ல நம்பர் கொடுத்து ஒரு சில பேருக்கு ஆகுது, ஒரு சில பேருக்கு ஆகலை. சேஃபர் சைட் ஃபேஸ்புக் லாகின் வச்சு ட்ரை பண்ணி பண்ணுங்க, தட் இஸ் குட். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் பை வேற என்ன இன்னைக்கு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கு, ஹெடரா. ஸோ இந்த காயினோட ETF வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் வந்து கிரே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சர்க்காஸ்டிக்கான நியூஸ் என்ன அப்படின்னா இந்த HBAR அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின், இந்த HBAR காயினோட ETF ஃபைலிங் கொடுத்தாலுமே அது வந்து 12th பிளேஸ்ல தான் இருக்கு. பை காயின் வந்து அதை சூப்பர் சீட் பண்ணி 11th காயின்ல சிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பை காயின் ஆன் 11th இஸ் ஒன் நியூஸ் அண்ட் ஹெச்பார் ஓட காயின் ETF ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நியூஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் கிரிப்டோ சம்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது ஒயிட் ஹவுஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு. 25 மெம்பர்ஸ் ஆஃப் தி கிரிப்டோ என்டையர் கிரிப்டோ கம்யூனிட்டி வந்து ஹெட்ஸ் ஆஃப் தி கிரிப்டோ கம்யூனிட்டி வரப்போறாங்க. அது எக்ஸ்சேஞ்ச் ஃபவுண்டர்ஸாக இருக்கலாம், பெரிய காயினோட ஓனர்ஸாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். ஸோ அவங்களும் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து கிரிப்டோக்கு வந்து யூஎஸ்ல ஜீரோ டாக்ஸ் பாலிசி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. இது ஃபீசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 50-50 தாங்க. ஏன்னா கரண்ட் சினாரியோவில் வந்து கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் சினாரியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இல்லை ஜென்ரலாக டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா FTA வந்து மற்ற எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்காரு. அப்போ கண்டிப்பாக அதை நெகட்டிவ் பண்ணுற நியூஸ் படி கண்டிப்பாக ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்தே ஆகணும். மேபி இப்போ இந்த கிரிப்டோ சம்மிட் தான் வரதால இந்த கிரிப்டோ சம்மிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஜீரோ டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு this is number 1 possibility. Number 2 வந்து பாத்தீங்கன்னா since Elon Musk is also there on the Doge funding எல்லாமே அங்க நடக்கிறதால அவருமே மேபி சஜஸ்ட் பண்ணலாம், யூஎஸ்ல இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, பிட்காயின் ரிசர்வா வச்சீங்க, பிட்காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க, பிட்காயின் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றீங்க, கிரிப்டோ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜீரோ டாக்ஸ் பாலிசி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் ஃபோர்த் ரொம்ப முக்கியமான நியூஸ், ஜஸ்டின் சன் அதாவது ட்ரானோட ஃபவுண்டர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேமத் அமௌண்ட் ஆஃப் ட்ரம்ப் டோக்கன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஒரு கேம்பிளிங் தான் பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி ட்ரம்ப் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஏறதான் போகுது. இவர் ட்ரம்ப் இந்த சம்மிட்லாம் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரம்ப் டோக்கன் கொஞ்சம் ஏறதான் போகுது. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய கேம்பிளிங் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான லெவல்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டின் சன் அதாவது ட்ரான் காயினோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. மேபி இந்த கிரிப்டோ சம்மிட்க்கு அப்புறம் அது ஒரு செல் ஆஃப் நடந்துடும். ஸோ அது எதுவும் நம்ம பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்ல.
பட் ரொம்ப முக்கியமான நியூஸ் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இந்த கிரிப்டோ சம்மிட் அண்ட் இந்த டாக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத நம்ம ரொம்ப கீனாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணணும். ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் வித் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வி வில் பி போஸ்டிங் கிரிப்டோ நியூஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் globally.